வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையில் யாருக்குமே நான் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ் இருக்கட்டும், யாருக்குமே நான் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்ததில்லை. சந்தியாவா, ஓகே, ஒரு 10ஓட 11 அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ யாருமே சந்தியா ரொம்ப பிடிக்கும், சந்தியா தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு யாருமே இருந்தது கிடையாது. நான் சிலர் ரொம்ப முக்கியமாக நினச்சாலும், ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக நினச்சாலும் அவங்க என்னை அந்த மாதிரி நினச்சதில்லை. ஸோ என்னடா நம்மளுக்குன்னு நம்ம யாருக்குமே யூனிக்காக இல்லையே அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளை ஒரு 10ல் 11 தானே நினைக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு லைஃப், இப்படி தான், அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு எப்படின்னா, யாருக்கிட்டேயுமே அவள் போக மாட்டாள், அமைதியாக இருக்க மாட்டாள். இப்போ எங்கேயாவது வெளியில் போனேன்னா கூட என் ஹஸ்பண்ட்கிட்ட போகவே மாட்டாள், என்கிட்டயே தான் இருப்பாள். இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா முதல்ல ஓடி போய் என்னோடய செருப்பு எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு விடுவா. அப்புறம் சாப்பாடு இருந்தால் எனக்கு ஊட்டி விடுவா. அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எனக்கு ஊட்டி விடுவா. அப்புறமா டெய்லி ஸ்கூல் கிளம்பும்போதும் பாய்ன்னு அவளே சொல்லிட்டு போவா. பாய் சொல்லிவிட்டு கதவு மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பெரிய ஆள் மாதிரி எனக்கு சொல்லிட்டு போவா. அது மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அவர் கடை முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, டவலு எல்லாமே அவளே எடுத்து கொடுப்பா. ஸோ எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அவளே எடுத்து கொடுப்பா. ஸோ அவள் யார்கிட்டேயும் போக மாட்டாள், என்கிட்ட தான் இருப்பாள். என்கிட்ட எல்லார்கிட்டையும் பழகினாலும் அது ஒரு டெம்ப்ரரி. ஆனால் மெயினாக என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஸோ அவள் என்னை மெயினாக ப்ரையாரிட்டியாக பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கா, நானா, இன்னும் ஒரு குழந்தை ப்ரையாரிட்டியாக நினைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நம்பவே முடியாது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கும், அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக என் பொண்ணு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு அப்படி இருக்காங்க, வளர்ந்த பிறகு எப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில இதெல்லாம் என்னென்னா நல்லா கரெக்டாக வேலை வாங்குவாள். இப்போ யாராவது பெல் அடித்தாங்கன்னா நான் உள்ளே இருந்தேன்னா, அம்மா கதவை திறந்து விடு, ஏன்னா அந்த டைம் ஆயிடுச்சுன்னா 8 o'clock ஈவினிங் ஆயிடுச்சுன்னா, அம்மா எனக்கு ஹக்கீஸ் மாற்றி விடு, எனக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி விடு, அப்புறம் பால் புட்டி எடுத்துகிட்டு கொடுத்து பால் ஊற்றி கொடு, ஏன்னா அந்த மாதிரி டைம் டு டைம் என்னென்ன வேலை நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வேலை வாங்கிக்கிடுவா. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் படுத்தா போதும், உடனே கத்த ஆரம்பிச்சிடுவா. நான் படுத்துகிட்டே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை உட்காந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு டார்ச்சரும் பண்ணுவாள். ஸோ அது கூட நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் பெண் பிள்ளைகள் ஒரு கடவுள் கிஃப்ட்டு அப்படின்னு, கடவுளே ஒரு பெண் குழந்தையாக பிறக்கிறாங்கன்னு சொல்கிறது இதுதானு எனக்கு ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.